நீங்கள் நைட்டு ஓட்டக்கூடிய டிபேட்டுக்கு இந்த அரசியல் விமர்சகர் எந்த அரசியல் கட்சியும் சேராதவர் 2 பேர்த்த கொண்டாந்து உட்கார வச்சு நீங்கள் 7லிருந்து 9 மணி வரைக்கும் டிபேட் நடத்துறதுக்கு நான் சொன்னதையும் அண்ணன் எடப்பாடி அவர்களையும் சொன்னதை திருச்சி பேசி நேற்று நான் பேசினதில் அதிமுக நான் குறிப்பிடல, பாரதிய ஜனதா கட்சியினோட நிலையை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கேன். ஏடிஎம்கேவை பற்றி அண்ணன் எடப்பாடி அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா அதான நியாயம் தானே? டிபேட்டை நான் பார்க்குறதே இல்லை தலைவா. சொன்னதை நீங்கள் நல்லவங்க ராஜா. டிபேட்டில் நீங்கள் உட்கார்றதில்ல, உங்களுக்கு கிரவுண்ட் லெவல் தெரியும். டிபேட்டில் உட்கார்றவங்களுக்கு என்ன கிரவுண்ட் லெவல் தெரியும்? அரசியல் விமர்சகர்னு போர்வையில் போய் பிஜேபியை திட்டதாக வேலையை வச்சுருக்காங்க. பத்திரிகையாளரும் பல பேர் போய் உட்காந்துருக்காங்க, சன் டிவியில் உட்காந்துருக்காங்க. யார் அவங்கெல்லாம்? அரசியல் விமர்சகர் நடுநிலையாக பேசுகிறாங்களா? அவர்களுக்கு ஒரு தமிழ்நாடு இந்த மாதிரி வந்துடக்கூடாது. டிஎம்கே ஜெயிக்கணும், அது எந்த மாதிரி கூட்டணி வரணும்னு அரசியல் விமர்சகரே முடிவு பண்ணுறாரு. அதுக்கு எப்படி நானும் எடப்பாடி அண்ணன் அவர்களும் தொடர்ந்து பேச முடியும்னா? ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு கிரவுண்டு தெரியும், மேலே உட்கார்றவங்களுக்கு என்ன கிரவுண்டு தெரியும்? அவங்க வீதி வீதியாக வர்றாங்களா? ஏசி ரூமுக்கு அந்த ஒரு காலம் எழுதுறாங்க பத்திரிகையில். அதை தவிர என்ன தெரியும் அரசியல் விமர்சகருக்கு? நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, இதான் உண்மைங்களா?